கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன சமைக்கலாம் இன்னைக்கே? இப்படி நான் ஒரு நாள் தான் இருக்கு. அவள் வெள்ளிக்கிழமை காலேஜ் போயிட்டானா அவளும் அப்படிதான் இருப்பா. பண்ணு கிளம்பிட்டேன். நீ ஃபோன் பண்ணு சொன்ன, அதானே ஃபோன் பண்ணுச்சு. அவகிட்ட நான் தான் சொன்னேன் வா. கையை மட்டும் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவ்வளோ கொடூரமான நாங்கள் என்ன ரெடி பண்ணோம்? வீடியோ ஏதாவது எடுத்தீங்களான்னு கேட்டேன். மைக் என்கிட்ட இருக்குது, அங்கேயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நானும் முழிக்கிறேன். என்னடா சொன்னிச்சுன்னு நான் வா கண்ணே. நான் என்னடா அப்படி சொல்லுதேன், நானும் பக்க பக்கன்னு முழிக்கிறேன். மைக்கு அந்த இது ஆஃப் பண்ணி கனெக்ட் பண்ணு. நான் கனெக்ட்ல நீ இப்ப ஆஃப் பண்ணி இத பண்ணி விட்ட. இது கனெக்ட்லயே இல்ல. இல்ல கனெக்ட்ல தான் இருந்துச்சு. கனெக்ட்ல இருந்தனால எடுத்துட்டு வந்தேன். இத கழட்டி விட்ட. சொல்லுமா. கேமரா தர. இங்க பாரு கையை வச்சு சும்மா வரவே. கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன சமைக்கலாம்? போடுறேன். எனக்கு இங்கே தண்ணி எடு. என்ன வேணா சமைக்கலாம். உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த சமையல் திங்கிறதுக்கு எங்களுக்கு எதுனாலும் ஓகே. அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீரகம். ஓகே உனக்கு ஒன்றுமே சொல்லலம்மா, செய்யுமா. அப்புறம் அப்படி போகுது வாயி. நார்மலாக தான் இருக்கு, கண்ணு தான் வலிக்குது. நீ எல்லாம் இப்போ இந்த 3 நாளில் எவ்வளோ மாறிட்டு தெரியுமா? அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என்ன மாறினா? என்கிட்ட நீ சரியாக என்கிட்ட பேசுறது கிடையாது, கம்யூனிகேஷனே இல்லை. என்ன பண்ணுறது? முன்னாடி லஞ்சில் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் பேசுவேன், இப்போ லஞ்சே இல்லை. இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் ஆன்லைனில் இருக்க, ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிற. சப்போஸ் நானே உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணால் உன் ஃபோன் வெயிட்டிங்கில் வருது. சபி தான் கூப்பிட்டா, இன்ஸ்டாவில் ஆக்டிவில் இருக்காதா, வந்துட்டு உடனே போயிடும், ரொம்ப நேரம் ஆக்டிவ் தான் காட்டும். சரி வந்துட்டு உடனே போனா கூட எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். இப்போ தான் 11:30 நீ சாப்பிட்றல்ல, அம்மா பாவம் தானே, அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறியா? இன்றைக்கே இப்படி நான் ஒரு நாள் தான் இருக்குது. அவள் வெள்ளிக்கிழமை காலேஜ் போயிட்டானா அவளும் அப்படி தான் இருப்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் நிலமையை யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஹாப்பியாக இருப்பீங்க, கிளாஸில் கவனிப்பீங்க. வந்து வேலை வாங்கி தரவா? என்ன வேலை வாங்கி தர? ஆயா வேலை, கக்கூஸ் கழுவுறது. வேலை வாங்கி தரேன். சரி நிஜமாக வாங்கித்தா? வாங்கி தரவா? வந்த என்ன ஃபீஸ் யாருக்கு ரெடியூஸ் ஆகும்? கேட்டு வா, சீரியஸாக கேட்டு வா. 3 பேர் ஒட்டுக்க வண்டியில் போயிட்டு ஒட்டுக்க வந்துடலாம். ஆனால் என்னையும் உங்களுக்கு காலேஜ் டைம் முடியும் போது விட்டுருணும். அப்படிலாம் விட மாட்டாங்க, 4 மணிக்கு தான் உனக்கு. அப்போ என்ன நீங்கள் அங்கேயே உட்காந்துருங்க. அப்படி இங்கே வந்து யார் கூப்பிட்டு உனக்கு இன்னொரு அம்மா இருக்கிறாங்களா கூட்டிகிட்டு வர? நீ தான் கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் நீங்கள் அங்கே தான் இருந்தால் நான் கூப்பிட்டு வரணும். எவ்வளோ சம்பளம் தருவாங்க என்னன்னு கேளு. அதெல்லாம் விடு, எனக்கு உன் மேலே பயங்கர வருத்தம், ரொம்ப கஷ்டம். ஹரி கூட பரவாயில்ல, எடுத்தோடனே அம்மா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நீங்கள் செஞ்சு கொடுத்த சாப்பாடு தாம்மா சாப்பிட்றேன், நல்லா இருக்குமா அப்படிங்கிறான். ஆனால் நீ ஒரு பெத்த தாய்க்கு ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற. உனக்கு 2 GB நெட்டு, பேசுறதுக்கு ஃபோனுக்கு காசு, வாங்கி திங்கிறதுக்கு காசு. வாங்கி திங்கிறதுக்கு காசா? சரி, பஸ்ஸுக்கு காசு. கேட்டக்கா எல்லாரும் லைவ்ல கேட்டாங்க, எந்த காலேஜ்க்கு நாளைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்றான்னு vlog போடுங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்து வச்சு எனக்கு ஒரு ஜோடி செருப்பு ஒரு பர்ஸ் மட்டும் வாங்கி கொடுப்பா போதும். நாளைக்கு காலையில் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் அக்கா வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தெரியுமா? எனக்கு எடுக்கிறது நீயே வரணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்தால் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணி வந்தேன். அப்புறம் அப்போ நாளைக்கு சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? காசு வச்சுருக்குறீங்களா? அதுக்கு சிம்மு வாங்கணும்ல, காசு இருந்தால் தரீங்களா? ஆமாம். வேண்டாம்.
பர்ஸ் எதுக்கு? என்ன பண்ணுவேன், ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பேச மாட்டீங்க, பர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நீங்க என்கிட்ட இருக்க மணி வாங்கிட்டு போய் செலவழிப்பீங்க, செருப்பு வாங்கி கொடுத்தாலும் ஃபோன் பண்ண நீ பேசவே அதை பேசுது, நீ பேச வேண்டியதானே, நீ பேசணும் எனக்கு கொஞ்ச நாள் பேசுவேன்ல. எப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணு, எப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணு? கிளம்பிட்டேன், நீ ஃபோன் பண்ணு சொன்ன, அதானே ஃபோன் பண்ணுச்சு. அவகிட்ட நான் தான் சொன்னேன், என்னடா நம்மளால இன்னும் ஃபோன் இரு பேசியிருந்தா நான் பேசியிருப்பேன். ஏன் அம்மா கிட்ட குடுன்னு சொல்றதுக்கு வாயில் என்ன இருந்துச்சாம்மா, ஏன் உங்களுக்கு சொல்றதுக்கு என்னவாம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் சொல்லணும்ல, அம்மாட்ட ஃபோனை கொடுப்பாப்பா, நான் அம்மாட்ட 2 வார்த்தை பேசணும்னு. நான் அப்படி வந்துட்டு எங்கிட்டாவது போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு ஒருத்திக்கிட்ட மட்டும் பேசிட்டு வச்சிடறேன்னா செரு பிஞ்சு போயிடும். ஊவா அப்ப பாருங்கக்கா, இதெல்லாம் எனக்கு திரும்ப லைவ்லயே காட்டுது பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு. உங்க 2 பேர் போட்டோ அத்தனை இருக்குது, என் போட்டோ ஒரு இடத்துல கூட இல்ல. பேன் கார்டு முதற்கொண்டு எல்லாம் அதுக்கிட்ட தான் இருக்குது. பேன் கார்டு பேன் கார்டு அம்மாட்ட தான் இருக்காங்க. உன் போட்டோ அத்தனை வச்சிட்டு இருக்குது, எந்த ஒரு போட்டோ கூட இல்ல. இப்போ நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. நீ வச்சிருக்கியமா அதை சொல்ல. உன் போட்டோ என்கிட்ட இல்ல, உன் போட்டோ நீ என்கிட்ட கொடுக்கல. நான் இவ போட்டோவே எதுக்கு என்கிட்ட வந்துச்சுன்னா, நான் லோனுக்கெல்லாம் அலையும் போது இவளுக்கு 18 வயசு ஆனனால இவள ஜாமீனா நான் போட்டிருக்கேன். சரியா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நாள் இவ தான் அது பொறுப்பெடுத்துக்குவா. அதனால அவள் ஃபோட்டோ, அவள் பேன் கார்டு அதெல்லாம் என்னோட இதில் நான் வச்சுருந்தேன். யார் சிரிக்குது? அதெல்லாம் நான் வச்சுருந்தேன். இது ஒரு குத்தமாக பேசாத, நான் கேட்டதுக்கு பதில் வேணும், பேச்சை மாத்தாதீங்க. நீ அப்படிதான் ஒரு டீ வச்சு கொடுன்னு உன் காலில் விழாத குறையா கெஞ்சினா, டீ எப்படி தெரியுமா இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. நீ வச்சா கூட உனக்கு வந்து எப்படி, நான் வச்சா அதுக்கு மட்டும்தான் வைக்க. ஒரு காட்டம்லாம் பால் எடுத்து, அரை டம்ளர் பால் எடுத்து, அரை டம்ளர் தண்ணி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா. அது மணிக்கணக்காக சிம்மில் போட்டா, சிம்மில் போட்டு எப்போ பாத்ரூமுக்கு போகிற கதவு திறந்துட்டுமா டீ அடுப்பில் வச்சிருக்க பார்த்துக்கு ஆற்றி குடிச்சிரு அப்படின்ட்டு போகிறான். நேற்று அவ்வளோ தலைவலி, ப்ளீஸ் செல்லம் எனக்கு டீ போட்டு தாடான்னு காலில் மட்டும்தான் விழலை. பர்ஸில் 39 ரூபா சில்லறை இருக்குது. நீ போய் நீ லைவை செக் பண்ணி பாரு, அதில் 39 ரூபா 50 பைசா சில்லறை இருந்துச்சு. நேற்று அந்த 500 ரூபா கடன் வாங்கினதா சில்லறை முறிச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்காங்க நேற்று கொடுத்தேன் நான் காலேஜ் விட்டு வரும்போது. அப்புறம் அதை அப்படியே மீதி சில்லறை கொண்டு வந்து போட்டீங்களா? இன்னைக்கு உனக்கு பஸ்ஸு கொடுக்கலையா தான், நேற்று கொடுத்த காசு தான் 100 ரூபா. இன்னைக்கு அவன் பட்டுக்கு மட்டும் அதில் பால் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அவன் இந்த பாலும் குடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பசும்பால் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். எங்க அந்த பொறுக்கி அதான் நடந்துச்சு. அந்த சில்லறை மீதி அப்படியே தான் கடந்துச்சு. நான் என்ன செலவழிச்சிட்டேன், என்ன பரிசு தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டேன்னா, ஒரு 10 ரூபா 5 ரூபா காயின் 2, 10 ரூபா காயின் 1, 2 ரூபா காயின் 1 ரூபா காயின். நீ 2 ரூபா காயின் 1 ரூபா காயின் எடுக்கணும். 10 ரூபா காயின் 5 ரூபா காயின் இருந்துச்சுல, என் கடைக்காரங்க சில்லறை வாங்க மாட்டேன்ட்டாங்களா? அப்போ உங்க 2 பேருக்கு வந்து அம்மா மேல கொஞ்சம் கூட இம்மா அளவு கூட பாசமே இல்லை. ஒரு துளி கூட பாசம் இல்லை. நான் கொஞ்சணும், காலை அமுக்கணும், நெட்டி உடைக்கணும், சோறு ஊட்டணும், தலை சீவணும், ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணணும், கேட்குறதெல்லாம் செய்யணும். ஆனால் இதுக்கெல்லாம் அம்மா வேணாம். ஆனால் அம்மாவுக்கு ஒரு தகவலாக கூட எப்போ காலேஜ் போயிட்டு வந்தா அம்மா இதெல்லாம் நடந்துச்சு, இப்பெல்லாம் இருந்துச்சு, அப்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 3 நாளாக மேடம் அப்படியே செகண்ட் இயர் போயிட்டாங்களாம்மா. மேடம் வேற மேஜராம்மா, சீன் போடுறாங்க முடியல. பயங்கர சீனு. ஹரி வந்தான்னு சொன்னியா, அப்துல்லா வந்தான்னு சொன்னியா, பாரதி வந்தான்னு சொன்னியா, தினியா வந்தான்னு சொன்னியா, அழகு சுந்தரி வந்தான்னு சொன்னியா? எதுவுமே சொல்லவே கிடையாது. அழகு சுந்தரி பத்தி என்கிட்ட பேசவே இல்லை. நீங்களா பேசிக்கிறீங்க மொல்லக்கில அழகு சுந்தரி இப்போ ஒரு ஃபோன் வாங்கிட்டாடா, அடுத்து தினியா அடி போடுறாடா, நீங்க தான் பேசிக்கிறீங்க. ஏன் அம்மாட்ட ஷேர் பண்ண என்ன? அம்மா என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் இல்லாதான், உன் ஃப்ரெண்ட்ஸை விட மூத்த ஏஜ் தான் எனக்கு. அதுக்காக நான் என்ன அவ்வளோ கொடூரமான அம்மாவா? ஏன்னா அவ்வளோ கொடூரமான அம்மா. அறிப்பாரு அம்மா எப்படி இருக்கீங்க, இவ்வளோ உரிமையா பேசுனா பேசாம அரி நீ இந்த வயிற்றுல பிறந்துச்சு. சாரி நீ அங்க இல்ல, நீ அங்க இருக்க, நீ இந்த வயிற்றுல பிறந்திருக்கலாம்டா. 2003 பரவாயில்ல, 2003 ஜூன்ல பிறந்துட்டேன். 4 மாசம் வெயிட் பண்ணி நீ நவம்பர்ல பிறந்திருக்கலாம். இல்ல 2004 நீ பிறந்திருக்கலாம்டா.
இன்னும் பாருக்கா, நான் இந்த செம் முடிக்கிற வரைக்கும் ஹரி என்ன பேச்சுதான் ஓடுங்க. ஹரி அப்படி பேசுனா, ஹரி உரிமையா பேசுனா, ஹரி இதான் பண்ணா, ஹரி சாப்பாடு நல்லா இருக்குன்னா. ஒன்றும் ஆனா நான் உனக்கு என்ன தரேன்னு. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பாசங்கிறதே கிடையாது. இப்போ கூட பாரு, நான் இவ்வளோ புலம்புறேன், அக்காலும் தங்கச்சின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காளுங்க. நான் கோவமா இருக்கேன். வாய் வலிக்குது எனக்கு. சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குதான். எப்போ இப்போதான் சாமி நீவே பாக்குது. இந்த 10 நிமிஷத்துல இப்பதான் நீவே பாக்குது. நீங்களே மனசாட்சி தொட்டு அப்ப நீ நினைச்சுக்கோ. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இப்படியெல்லாம் பிள்ளைங்க பண்ணுவாங்களா? அம்மாக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருக்கும். இப்ப பாருக்கா, 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசுது, 10 நிமிஷம் கழிச்சு நீ பாக்குது. அப்ப வீட்டுல இருந்து யாரும் யோசிச்சு பாரு. அப்ப வீட்டுல உங்ககிட்ட பேசல. இப்ப நான் திரும்பிட்டேன். சரி, ஏன் இப்படி உட்காந்துருக்க? நீ என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணாதனால தான் இப்படி உட்காந்துருக்கேன். போயிட்டு ஒரு நாள் காய் எடுத்துட்டு வா, கம்யூனிகேஷன் பண்ணலாம். செல்ஃப் இன்ட்ரோனா கொடுக்கவா? குடு 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 குடு. வா முன்னாடி வா 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 வா. நான் காரணம் பேசல. பரவாயில்ல, இப்ப பேசு, என்னட்ட பேசு, அம்மாட்ட பேச. உனக்கு என்ன கஷ்டம்? கட் பண்ணி நான் பேசுவேன். கேமராலாம் ஆஃப்ல தான் இருக்கு. அடிக்குது. பேசு 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 பேசு. இதுதான் பாசம், பார்த்துக்கோங்க. உன் மேலே படுத்தாலும் பாசம் இல்லையா? இல்லை, கீழே போய் படுத்தா. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு தானே சொன்னேன். என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என் பேர் என்ன? தெரியாது. அதான் என் பேர் தெரியாது. எங்கள் அம்மா கொஞ்சம் இன்னமும் ஆயிடுச்சு. தெரியாது. மூட் ஸ்விங்ஸ். தெரியாது. இப்போ ரிமோட் கொடுக்க படமாச்சு பார்க்கலாம். தெரியாது. பேசாம இதை போட்டு ஒட்டி விட்டுருவாங்க வாய. தெரியாது. வாய் முடிஞ்சு வேறு. வாயை இப்போ க்ளோஸ்அப்பில் கொண்டு வா. அம்மா வாயை க்ளோஸ்அப்பில் காட்டணும். ஜூம் பண்ணு, நல்லா ஜூம் பண்ணு. ஏய், பிச்சு புடேன் பாப்பு. எட்ராத அந்த அந்த ஆயுதத்தை எட்ரா. அது உங்க ஒரு ஆயுதம் இருக்கு, எட்ரா. போ போ போ, கொரியர் இருக்கு.